ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், அண்ணா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, 2 இடம் ஃபைனல் ஆகிருக்கு, அந்த 2ல் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் கொஞ்சம் என்ன கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அப்பா சொன்னார், அவர் ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். அப்பா சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய லைஃபுக்கு உனக்கு எது வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை ப்ரேயர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், என்ன அண்ணா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களை நம்பியில் வந்தேன், நான் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன், அவர் என்ன சொல்கிறாரோ அண்ணா என்ன சொல்கிறாரோ அந்த பொண்ணை நான் கட்டிக்குவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா சொன்னார், அதெல்லாம் தப்பு, உன்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும், ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை, இதில் முடிவு செய்யறதுக்கான முழு உரிமையும் உனக்கு இருக்கு. உனக்கு சஜஷன் சொல்லணுமா இருந்தா உங்க அப்பா அம்மா சொல்லலாம், நான் வெளியில இருந்து ஒருத்தனா சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்கு அதை எப்படி எது வேணும்னு என்னால் செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாரு அவர். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, இல்ல நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு, உன் மனசுக்கு தெரியும் இது வந்தா நல்லா இருக்குங்கிறது உனக்கு தெரியும், ஆனால் உன்னோட மனசு இன்னும் அதுல ஸ்ட்ராங்கா ஆகலை, இதுவா இருக்கணுமா இல்லை இதுவா இருக்கணுமான்னு நீயே போட்டு குழப்பிக்கிற. நம்மளுடைய மனசுக்கு எப்பவுமே நாம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுதான் இருக்கோம், ஆனா அதை ஏத்துக்கிறதுல நமக்கு தயக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை நான் என் லைஃப்ல கூட பல நேரங்கள்ல யோசிச்சிருக்கேன். சில நேரத்துல இதைத்தான் செய்யணும்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை செய்யறதுக்கு என் மனசு என் அறிவு ஏத்துக்க மாட்டேங்குது, அது வேண்டாம் இதுதான் வேணும் அப்படின்னு எனக்கு ஒத்து வராத ஏதோ ஒன்றை நான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். எப்படி அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரியே தோணும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இல்லை எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் இப்படி போகிறதா அல்லது இதை செய்யறதா தெரியலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில சமயம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, ஆனால் ஆள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், அதனால அதை ஏற்றுக்க உங்கள் மனசு தயாராக இருக்காது. எப்பவுமே உங்களுக்கு நல்லதுன்னு படுறத, உங்களுக்கு பொருத்தமானதுன்னு படுறத நீங்க தைரியமா பண்ணுங்க. பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்த சிக்கலே இல்லை அப்படிங்கிறதுக்காக எதையுமே ஏத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு சில சிக்கல்களோட தான் வருது அப்படின்னா சிக்கல்களை தாண்டி அதுல நல்ல விஷயமும் நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த நல்ல விஷயத்தை கன்சிடர் பண்ணும்போது சிக்கல்களை தாண்டி வர்றதுக்கான தைரியமும் பலமும் நமக்கு கிடைக்கும். ஆகையினால யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் மனசை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக சொல்லும் இதுதான் உனக்கு நல்லது, இதில் குற்றம் குறைவுகள் இருந்தாலும் இதுதான் உனக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் எப்பவுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது அது அவரோட ஐடியாவாக தான் இருக்கும், அவருக்கு உங்கள் வாழ்க்கை உங்களோட எதிர்பார்ப்புகள் எதுவுமே தெரிஞ்சிருக்காது அல்லது முழுசும் தெரிஞ்சிருக்காது. வாழ்க்கை உங்களோட தான் இருக்கும்போது தேர்வுகளும் உங்களோட தான் இருக்கணும், இன்னொருத்தரோட தான் இருக்க